சட்டென்று மாறுது வானிலை. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரெசார்ட்டுக்கு ரூம் எடுத்து போயிருக்காங்க. அங்க ஜெயோட ஒய்ஃபை யாரோ மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த சைக்கோ கில்லர் யாரு அப்படிங்கிற மாதிரியே இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கா வச்சு புது முறையா பண்ணியிருக்காங்க. சட்டென்று மாறுது வானிலை. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யோகி பாபு ஜெய் நல்ல காமெடி கலந்த ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா ஒரே நாள்ல லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களை சேர்த்து வச்சு அந்த யோகி பாபுவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படின்னு ஒரு காமெடி நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த படம் முக்கியமா எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, படம் ஃபுல்லாவே தளபதி விஜய் அவர்களை நிறைய காட்சிகள்ல அவரோட சீன்ஸை படத்துல இருந்து எடுத்து திரும்ப பண்ணியிருக்காங்க. அது யோகி பாபு பண்ணும் போதெல்லாம் நம்ம வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரி நல்ல காமெடி படமாகவும் தோணுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப வேகமா விறுவிறுப்பா மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஜெயோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு போய் ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. அதை ஜெய் போய் பார்க்கும்போது அது வந்து அவன் ஒய்ஃப் இல்லை, இது வேற யாரோ, என் ஒய்ஃபை வந்து தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு பிரஸ் மீடியாட்ட ஜெய் வந்து நல்லா அழுதுட்டு போறாரு. அதை வச்சு போலீஸ் வந்து சரியா வேலை பார்க்க மாட்டேங்குது, அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீடியாவும் போலீஸும் ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாங்க. அப்போதான் தெரிய வருது, இவங்க போயிருந்த ரெசார்ட் ஓனர் அவர் வந்து ஒரு சைக்கோ. அவர் வந்து இந்த மாதிரி ரூம்ல தங்கி இருக்கிறவங்கள ஹிடன் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறவரு, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாரு, நெட்ல போட்டு சம்பாதிப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அவர் தான் இந்த கொலையை பண்ணது, ஜெயோட ஒய்ஃப் எங்க போயிருக்காங்க, அவர் தான் கடத்தி இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் ரொம்ப பரவுது. இப்படியே போகும்போது அந்த சைக்கோ அந்த வில்லனையும் காணும், ஜெயோட ஒய்ஃபையும் காணும். இப்போ அந்த வில்லன் என்ன ஆனாரு, ஹீரோயின் திரும்ப கிடைச்சாங்களா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட முழு கதை. கூடால பயங்கரமான காமெடி காட்சிகளும் சஸ்பென்ஸான நிறைய விஷயங்களும் இந்த படத்துல நம்ம ரசிக்கும்படியா பாக்குற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஃபைனலா என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதாங்க கிளைமேக்ஸ். ஜெய் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காரு கிளைமேக்ஸ்ல. அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஃபாஸ்டா போற இந்த படத்தை ஒரு தடவை நீங்க தியேட்டர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தளபதி விஜய் வச்சு அப்படி என்ன பண்ணிருக்காங்க, நிறைய காட்சிகள் வச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதுவும் என்னென்ன காட்சிகள், சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கி கொடுத்த காட்சிகள் கூட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காட்சிகளும் நீங்க தளபதி விஜயை பத்தி பார்க்கணும்னாலும் இந்த படத்தை நீங்க ஒரு தடவை கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து தான் ஆகணும். ஒரு நல்ல கதையோட இந்த படம் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோட கண்டிப்பா இந்த வாரத்துக்கான படம்னு கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ணிருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.